வணக்கம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம மேற்கு வங்காளம் சார்ந்த சாவியா சாட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. ஆளக்கூடிய கட்சியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க. 3வது முறையா மாநிலத்தினுடைய முதல்வரா மமதா பானர்ஜி இருக்கிறாங்க. எதிர்கட்சியா பிஜேபி இருக்கிறாங்க. தற்பொழுது களத்துல போட்டி அப்படின்றது ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் பிஜேபி அப்படின்னு சொல்லிதான் களம் இருக்குது. ஸோ யாருக்கான வாய்ப்புகள் மொத்தமா 294 தொகுதிகள் இருக்குது. 148 இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியை பிடிப்பார்கள். ஸோ இந்த 2026 தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவருடைய டீம் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் சார்ந்த முதல் கருத்து கணிப்பு முடிவை தெரிஞ்சுக்க போறோம். அவர்கள் ஒவ்வொரு மாசமும் 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவை வெளியிடுவாங்க. ஸோ முதல் கணிப்பின்படி பார்க்கும் பொழுது யாருக்கான வாய்ப்பு? திரிணாமுல் காங்கிரஸ் 185 200 இடங்களையும், பிஜேபி 87 102 இடங்களையும், மற்றவர்கள் 2 8 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி மேக்சிமம் பிடித்தா கூட 102. ஸோ அவர்கள் மெஜாரிட்டியை தொடவில்லை. 40 இடங்களுக்கு மேல இருக்குது மெஜாரிட்டியை பிடிப்பதற்கு. 45 இடங்கள் தேவையா இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் 185. அவங்க ஒரு பெரிய மெஜாரிட்டியில ஆட்சியை தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாவியா சாட்சியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மேற்கு வங்காளத்தை மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்கள்ல. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.